ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம சைக்கோ ஹீரோ ரெண்டாவது ஹீரோவை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டு இருப்பான், ஒரு சைக்கோ கொலைகாரன் அப்படிங்கிற மாதிரி. அதை நம்பிக்கிட்டு இவங்களும் அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க. கன் பாயிண்ட்ல வந்து பிடிச்சி வச்சுட்டு நிற்கிறாங்க. அப்பதான் நம்ம ராகவ் வந்து கால் பண்ணுறான் இவனுக்கு. பாத்தியா, உன் மாமியார் வீட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்களே, ஆக்சுவலி நீ ஒன்றும் அந்த பேரில் இருக்கிற சைனத் கமல் கிடையாது. அவங்க வந்து அந்த குற்றவாளியை தேடிட்டு இருந்தாங்க. சைனத் கமலுங்கிற ஒரு கொலைகாரனை 11 பெண்களை அவன் கொலை பண்ணியிருக்கானா. ஆனால் என்ன, ஃபோட்டோ இல்லையா, அவனோட ஃபோட்டோ கிடைக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க போலீஸ். அதனால தான் உன்னோட ஃபோட்டோவை நான் கொடுத்தேன். எப்படி இருக்கு என்னோட ஐடியா? அது மட்டும் இல்லாமல் இந்த பேரை வச்சு உன்னோட ஃபோட்டோ போட்டு நான் ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ தான் கொலைகாரன். ஒழுங்கா வாழை சுருட்டிட்டு போய் மாமியார் வீட்டில் உட்கார்ற வழியை பாரு. பாய் பாய் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடலாம். நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட ராகவ் ஜிந்தல் அப்படின்னு இவனும் வில்லத்தனமா பேசிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் பாட்டி எதையோ தேடிக்கிட்டு இருக்கு பரபரப்பா. என்னதை தேடுது அப்படின்னு தெரியல. மருமகளும் வந்து கேட்குறாங்க, என்னத்தை நீங்க காலங்காத்தாலே போட்டு தேடிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் போட்டு கழிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்துமா, என்னோட பையன் அவார்டு ஃபங்க்ஷனில் அவார்டு வாங்கினான்ல, அந்த ஃபோட்டோ நீ எங்கேயாவது பார்த்தியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த ஃபோட்டோலாம் எப்போ எடுத்தது? அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. இன்னுமா இருக்கும்? நீங்கள் அதை தேடி தான் இவ்வளோதையும் கழிச்சு வச்சிருக்கீங்களா? ஏன் மாமியாரே எனக்கு வேலை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமும் பாட்டி விடாமல் தேடிக்கிட்டே இருக்கு. அதில் ஒரு பொட்டியில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் ஹீரோயினோட அப்பா தான் அவார்டு வாங்குற மாதிரி இருக்குது. அவார்டு கொடுக்குறவர் யாருன்னு தெரியல. பக்கத்தில் ஒரு அம்மா ஒரு பையனை வச்சுட்டு நிற்கிது. இந்த பொம்பளையை தான் நான் சியா வீட்டில் பார்த்தேன். ஆனால் இவங்க எதுக்காக நர்ஸு வேலை பார்க்கணும், அதுவும் நம்மளோட பேத்தி வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நேராக பையன்கிட்டே போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவரோட மனைவியை நான் சியா வீட்டில் பார்த்தேன்ப்பா, நர்ஸு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அது எப்படிமா சாத்தியம், நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க, அவங்க தான் உயிரோடையே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. என்ன உயிரோட இல்லையா? நான் என்னோட 2 கண்ணால் பார்த்தேன்ப்பா, இவங்க அங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு பாட்டி சொல்லுது. அதெல்லாம் இல்லை, இவங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. பையன் தான் ஏதோ உயிரோட இருக்கிறதா கேள்விப்பட்டான். ஆனால் அவன் எங்கே இருக்கான் எது இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்களை நான் பார்த்தனே அப்படின்னு பாட்டி சொல்லுது. ஆனால் அவர் நம்ப தயாராக இல்லை, அங்கேருந்து போயிடுறாரு. தேவையில்லாமல் எதையும் யோசிக்காதீங்கம்மா அப்படின்னு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி கிச்சனுக்குள்ளே போனதுமே மாமியார் வந்து ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தேங்க்யூ அத்தை, ஆனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டு தான் அவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா உண்மை தெரிஞ்சு போச்சா அப்படின்னு. எனக்கு தெரியுமா, நீங்கள் தான் ராகவோட அம்மானு. இந்த வீட்டில் நீங்கள் என்னோட மாமியாரை என்ன தான் நீங்கள் வேலை வாங்கணும், ஆனால் நீங்கள் இப்போ எனக்கு வேலை பார்த்து கொடுக்குறீங்க. என்னதான் நடக்குது இந்த வீட்டில்? ராகவ் எதுக்காக உங்ககிட்ட இப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு? இது எல்லாத்துக்கு பின்னாடி என்னதான் இருக்குது சொல்லுங்கம்மா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே அவங்களும் உணர்ச்சி வசப்பட்டு மருமகளை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த பக்கம் கேமரால நம்ம சைக்கோ பைய பார்த்துடுறான். அப்படின்னா மருமகளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, மாமியார் கூட ஒன்னா சேர்ந்துட்டாளா? இது நடக்கக்கூடாதே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்களும் மருமகளை தள்ளி விட்டுட்டு, என்ன பண்ற நீ, எதுக்காக நீ எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட, இது உனக்கும் நல்லதில்லை எனக்கும் நல்லதில்லை, ஏமா நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட, நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ இது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு தெரியுமா? இந்த விஷயம் மட்டும் ராகவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னையும் சும்மா விட மாட்டான், என்னையும் சும்மா விட மாட்டான், நீ என்ன காரியம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த சைக்கோ பையில என்ட்ரி கொடுக்குறான். அவனை பார்த்ததுமே 2 பேருமே அரண்டு போயிடுறாங்க. என்ன நடக்குது இங்க? மாமியார் மருமகளும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களா? ஐ ஜாலி ஜாலி, இது சந்தோஷமான விஷயம் தானே, அப்புறம் ஏன் நீங்க அழுது புலம்புறீங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி திருந்திட்டானோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற அடுத்த செகண்டே பார்த்தா, நான் எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றேனோ அதைத்தான் நீங்க 2 பேரும் பண்றீங்க. ஸ்ட்ரைட்டா போகுசுனா ரிவர்ஸ்ல வரீங்க, ரைட்ல போகுசுனா லெஃப்ட்ல வரீங்க. ஆக மொத்தம் நான் சொன்ன எதையும் நீங்க கேட்க மாட்டீங்கல்ல, 2 பேரும் உங்க இஷ்டத்துக்கு தானே பண்ணுவீங்க. சரி சரி பண்ணுங்க பண்ணுங்க, நீங்க பண்ணதுக்கான தண்டனை இப்பவே கிடைக்கணும்ல, அதுவும் இந்த செகண்டே அப்படின்னு சொல்றான். அடுத்த நிமிஷமே பார்த்தா அந்த டார்க் ரூம் கழிச்சிட்டு போய் நம்ம ஹீரோயினியை கட்டி போட்டு வச்சிருக்கான். ஆனா மாமியார ஒரு கண்ணாடி பொட்டிக்குள்ள அடிச்சு வச்சிருக்கான். அதுல இருந்து ஏதோ பச்சை கலர்ல கேஸ் வேற வருது. என்ன மன்னிச்சிருப்பா என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கதறாங்க. இந்த பக்கம் இவளும், தப்பெல்லாம் என்னோடதுதான் ராகவ், நான் தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ப்ளீஸ் அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்றா. பாரா மாமியார் மேல பாசத்தை, அவங்கள உனக்கு இப்பதான் தெரியும், அதுக்குள்ளேயே உனக்கு மாமியார் மேல பாசம் பொங்குதோ, இது சரிப்பட்டு வராது. நீ ஏன் மேல மட்டும் தான் பாசம் வைக்கணும்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஆனா நீ புரிஞ்சிக்கவே மாட்டல்ல. நான் உனக்கு எந்த தண்டனையும் கொடுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை இது வரைக்கும். ஆனா நீ இப்ப பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கே மைண்டு மூட் ஆஃப் ஆகுது. தப்பு பண்ணது அவங்க தானே, அவங்களே இதை அனுபவிக்கட்டும், அவங்க இப்ப சாக போறாங்க, வா பேபி நம்ம ஏன் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி அப்படியே கைத்தாங்களா தூக்கிட்டு அங்கிருந்து போறான். ஆனா அவ மாமியாரோட இந்த நிலைமையை பார்த்து கத்திக்கிட்டே இருக்கா, ப்ளீஸ்ங்க அவங்கள விட்டுருங்க, அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு. ஆனா அவன் கேட்குற மாதிரி இல்லை, பொண்டாட்டி தூக்கிட்டு அங்கிருந்து போயிடுறான். இவங்க அந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டு கதறாங்க. இந்த பக்கம் பாட்டிக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிம்மதியாவே இருக்க முடியல. அவங்க உண்மையிலே செத்துட்டாங்களாங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்குது. அதனால போலீஸ் ஸ்டேஷன் கழிச்சிட்டு வந்துருச்சு பேரனா. அவன் கேட்கறான், எதுக்கு பாட்டி இங்க வந்திருக்கோம் அப்படின்னு. உண்மையிலேயே அந்த அம்மா ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போயிருச்சுன்னா அப்போ அதை இங்க பதிவு பண்ணி வச்சிருப்பாங்கல்ல இங்க இருக்கிற ஃபைல்ல, அதை பார்த்துட்டேன்னா நான் கொஞ்சம் தெளிவாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேரனை அழைச்சிட்டு வந்திருக்கு. ஆனா அதெல்லாம் எடுக்க முடியுமா பாட்டி? கேட்டோடனே அப்படி ஒன்றும் ஃபைலை தூக்கி கொடுத்துட மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த பக்கமா ஒரு பையன் போறான். அவன் நம்ம பாட்டியை பார்த்துட்டு சகஜமா பேசுறான், எப்படி இருக்கீங்க பாட்டி, நல்லா இருக்கீங்களா பாட்டி அப்படின்னு. நம்ம ஹீரோயின் கூட ஒன்னா படிச்சவன் போல.
டைம்ல நம்ம ஹீரோயினை பத்திலாம் விசாரிக்கிறான். சியா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு பாட்டி சொல்லுது. என்ன கல்யாணம் ஆயிடுச்சா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையாவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். சரிப்பா அதெல்லாம் விடு, நீ என்ன வேலை பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஜேர்னலிஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் நீங்க எதுக்காக பாட்டி இங்க வந்திருக்கீங்க, ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமாப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், ஆனா அதை உன்னால பண்ண முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுது. என்ன ஹெல்ப்பா இருந்தாலும் சொல்லுங்க பாட்டி, நான் பண்றேன் அப்படின்னு சொல்றான். பாட்டி அந்த ஃபைலை பத்தி சொல்லுது. இவனும் போலீஸ்ட்ட சொல்லி அந்த ஃபைலை வாங்கிட்டு வந்துடுறான். அதுல பார்க்கும்போது அவங்க உண்மையிலே இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இதை பார்த்ததும் பாட்டி ஷாக் ஆகுது. உண்மையிலே இவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அப்ப நான் கண்ணால பார்த்தனே, அப்ப அங்க இருக்கிறவங்க யாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்குது. இங்க இந்த சைக்கோ பைய பொண்டாட்டி மடியில படுத்துக்கிட்டு அம்மா அம்மா அம்மான்னு அழுகுறான். என்ன ஆச்சு ராகவன்னு கேட்டா, என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க சியா, என்னோட அம்மா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு அழுகுறான். அட பாவி, அவங்கள கொன்னதே நீதானடா அப்படின்னு ஹீரோயினி முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஆமாம்மா என்னோட அம்மா இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க மம்மி, எனக்கு மம்மி வேணும் அப்படின்னு அழுகுறான். அப்புறம் சடனா நீ என்ன நினைச்ச, என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா, சே நான் என்ன அவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு கொலைகாரனாமா, உன்னோட புருஷனை பத்தி நீ தப்பா நினைச்சிட்டியா, அப்படியா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, உன்னோட புருஷன் யாரையும் கொல்ல மாட்டாமா, நான் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்படின்னா அவங்க உயிரோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உயிரோட இல்லை, வேணும்னா அவங்கள நம்ம இப்போ வேணா காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே இவளும் காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்ன காப்பாற்ற போவியா, இவ்வளோ திமிருதான் நீ அவங்கள காப்பாற்ற போவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரகடா பேசிட்டு இருக்கான். என்னதாண்டா பண்ண சொல்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினையும் முழிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ என்ன உனக்கு அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு தெரியணும் அப்படிதானே, வா போய் பார்ப்போம் அதையும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழைச்சிட்டு போறான். பார்த்தா எதிர்த்தாப்புலயே அவங்க மாடிப்படியிலேருந்து கீழே இறங்கி வராங்க. உயிரோட தான் இருக்கிறாங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் ஒரு நிம்மதி பெருமூச்சே வருது. அப்புறமா ரெண்டு பேரும் டைனிங் டேபிள்ல உட்கார வச்சுட்டு இவன் அவங்க ரெண்டு பேருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த கேப்ல நம்ம ஹீரோயினையும் மாமியார் கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. சாரிம்மா என்னை மன்னிச்சிருங்க, இன்னைக்கு உங்களுக்கு இப்படி நடந்ததுக்கு காரணமே நான் தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஆனா அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. அப்ப அவனும் ஃபுட்டை எடுத்துட்டு வந்துடுறான். வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு பொண்டாடி கிட்ட சொல்றான். இப்ப என்ன சியா, இவங்க யாருன்னு தெரியணும் உனக்கு, அவ்வளவுதானே, இவங்க என்னோட அம்மா. ஆனா இவளை என்னோட அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான பொம்பளை தான் இவ என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் ஸ்டோரியை சொல்லி காட்டுறான். நானும் சின்ன வயசுல என் அம்மா மேல ரொம்ப பாசமா இருந்தேன். ஆனா ஒரு நாள் இவ என்ன பண்ணா தெரியுமா, எங்களோட வீட்லயே ஒருத்தவங்க கூட அஃபேர்ல இருந்தா. அதை வந்து என்னோட அப்பா பார்த்துட்டாரு. பார்த்த உடனே இதை பத்தி அம்மா கிட்ட கேட்டப்போ இந்த பொம்பளை என்ன சொன்னா தெரியுமா, நான் அப்படிதான் இருப்பேன், எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, நான் அவங்க கூட வாழ விருப்பமே இல்லை, எனக்கு பிள்ளையும் தேவையில்ல நீயும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரெண்டு பேருமே விட்டுட்டு போயிட்டா. இவ நல்ல மனைவியும் கிடையாது, நல்ல அம்மாவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட தாய் தான் இவ, கேடுகட்ட மனைவி தான் இவ. அப்ப என்னை பத்தி இந்த பொம்பளை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்லை. அவளோட லைஃப் தான் வேணும்னு சொல்லிட்டு என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா. நான் சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அம்மா இல்லாம. அதுக்கப்புறம் என்னோட அப்பா தான் என்னை பார்த்துக்கிட்டாரு ரொம்பவே பாசமா. எனக்கு என்னோட அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னோட அப்பாவும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அன்னைக்கே இந்த பொம்பளையும் நான் கொண்டுட்டேன் இந்த உலகத்துக்கு முன்னாடி. அந்த கார்ல இவளும் போன மாதிரி நான் செட்டப் பண்ணி வச்சுட்டேன். ரெண்டு பேருமே ஆக்சிடென்ட்ல இறந்து போனதாக தான் இந்த உலகம் இன்னுமே நம்பிட்டு இருக்கு. இவ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்கோ செத்து போயிட்டா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. இவன் என்ன சொல்றான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இந்த பொம்பளைக்கு அவளோட லைஃப் வேணும்னு போயிட்டா சியா. ஆனா நான் என்ன பண்ணேன், அந்த சின்ன வயசுல என்னை பத்தி இவ கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்கல. நான் அம்மா பாசத்துக்காக எவ்வளவோ ஏங்கியிருப்பேன். என்னோட சின்ன வயசு வாழ்க்கையை மொத்தமா இந்த பொம்பளை அழிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்க இருக்கிற எல்லா திங்ஸையுமே போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். அதுல இவனோட கையிலயும் அடிபட்டுருது. ஏறாகவும் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சமாதானப்படுத்துறா. வேணா விடு சியா, இந்த பொம்பளையை பத்தி உனக்கு தெரியாது. நான் இந்த பொம்பளையை டார்ச்சர் பண்றேன் கொடுமைப்படுத்துறேங்கிறது மட்டும் தானே உனக்கு தெரியும். ஆனா என்ன இந்த மாதிரி பண்ண வச்சதே இந்த பொம்பளை தான் சியா. என்னோட இந்த சைக்கோ குணத்துக்கான காரணமே இந்த பொம்பளை தான். இந்த பொம்பளையால தான் நான் இப்படி சைக்கோவா மாறினேன் அப்படிங்கிற மாதிரி அழுது புலம்பிட்டு இருக்கான். இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு மொத்த உண்மையும் தெரியுது. அப்படின்னா இவங்க கெட்டவங்களா, இவங்களால தான் என்னோட புருஷன் இப்படி மாறிட்டானோ, இவனோட இந்த நிலைமைக்கு காரணமே இவங்க தானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் நம்மளோட அனதர் சேனல்ல வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணு தேவை. உங்களுக்கு யாருக்காவது வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என்னோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.